மக்களே, சென்னையில் பயங்கரமான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. வெளியில் போனால் பார்த்து போங்க. நான் இன்னைக்கு எபிசோடு நல்லா இல்லை, மொக்கையாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெளியில் போயிட்டு வரலான்னு போனேன். மலையில் மாட்டிக்கினேங்க. மலையில் மாட்டிக்கிட்டு வரவே முடியல. ஒரு அரை மணி நேரம் பெஞ்சிருக்கோம். அந்த அரை மணி நேரத்துக்கு மழைக்கு எவ்வளோ டிராஃபிக்கு, எவ்வளோ தண்ணி தெரியுமா? ஸோ பார்த்து போங்க. கரண்ட்டெல்லாம் ஒயர்லாம் அங்கங்கே கட்டாயி விழுந்திருக்கும். அதெல்லாம் கவனமாக பள்ளமேடெல்லாம் பார்த்து போங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. நாளைக்கெல்லாம் இன்னும் அதிகமான மழை பொழியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பி கேர்ஃபுல், பி அலர்ட், பி ப்ரிப்பேர்ட். ஓகேப்பா. ஸோ இந்த வாரத்துக்கான ஓட்டிங் அனாலிசிஸ், யார் யார் எவ்வளோ ஓட் வாங்கியிருக்கா, இந்த சீசனுடைய டைட்டில் வின்னராக வருவதற்கு யாருக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கானா வினோத் அவர்கள் மீது எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் கானா வினோத் அவர்களுடைய செயல்பாடுகள் சிலதும் ரொம்ப ரொம்ப தப்பாக போய்கிட்டு இருக்கு. நம்ம வாட்டர்மெலன் இல்லாத குறைய கானா வினோத் தீர்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்னடா பண்ணாருன்னு பார்த்தா, கூட பிறந்த தங்கச்சியாக இருந்தால் கூட பொது இடங்களில் நீங்கள் பேட் டச் பண்ணுறது ஏற்றுக்க முடியாது. கூட பிறந்த தங்கச்சியாக இருந்தால் கூட, ஏன் நீங்கள் கட்டிய மனைவியாக இருந்தாலும் கூட பொது இடத்துல பேட் டச் பண்ணுவது என்பது தப்பு. ஓகேவா? சரி, அப்படி வினோத் என்ன பண்ணிட்டாரு? ஓட்டிங் அனாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வினோத்தோடைய விஷயத்தை பேசுகிறேன். ஏன்னா தனியாக அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? நான் வினோத் அவர்கள் டைட்டில் வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த சீசன் அவர் கையில் தான் இருக்குது. ஆனால் வினோத் அவர்கள் தொடர்ச்சியாக அந்த மாதிரி கேர்ள்ஸ் மேட்டரில் மாட்டினார் அப்படின்னா அவருக்கு அது நல்லது கிடையாது. அது ஒன்றும் புரிஞ்சுக்கணும். என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் லிவிங் ஏரியாவில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அரோரா கையை இப்படி வச்சுட்டு இருந்திருக்காங்க போல். கானா வினோத் மேலே கையை இப்படி வச்சுட்டு இருந்திருக்காங்க போல். அரோரா ஸ்லீவ்லெஸ் போட்டிருக்காங்க. அவங்களுடைய ஆம்பிரிட் விசிபிளாக தெரியும். இவர் பார்த்தவர் பெரிய மனுஷத்தனமாக என்ன பண்ணோம், அமைதியாக இருந்திருக்கணும், இல்லைனா கையை இறக்கி விட்டுருக்கணும், எதனா ஒன்று பண்ணியிருக்கலாம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க அக்கலில் போயிட்டு கிச்லிகா பண்ணுறோன்னு சொல்லி கையை வைக்கிறார். ஒரு நிமிஷம் அந்த பொண்ணு பதறிடுச்சு. பதறி போயிட்டு கானா வினோத் செல்லமாக ஒரு தட்டு. அரோரா என்ன நடந்தாலும் அதை கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க. அதுக்குன்ட்டு நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கக்கூடாது. இதுவே அந்த பொண்ணு ஃபுல் கவர் பண்ணியிருக்காங்க, அப்போ நம்ம கிச்லிகா பண்ணுறோன்றது வேறு. ஸ்லீவ் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு விசிபிளாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல போய் நீங்கள் கை வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா இது பார்க்குற மக்களுக்கு எப்படி போகும்? உள்ள 4 பேருக்கு அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கல்ல, தயவு செஞ்சு வேணாம். இது மட்டும்தான் பண்ணுறாரான்னு கேட்டால், ஏற்கனவே ரம்யாவை கட்டி பிடிச்ச ஒரு கேஸ் இருக்குது. பல இடங்களில் அரோராவை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காருன்னு ஒரு கேஸ் வருது. இன்றைக்கும் அரோராவை கட்டி பிடிச்சிருக்காரு. அவருங்க தோளில் சாஞ்சி இப்போ பார்வதி கிட்ட திவாகர் என்னெல்லாம் பண்ணானோ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கானா வினோத் அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் அது கானா வினோத்தினுடைய கேரக்டர் தப்புன்னுலாம் நான் இங்கே சொல்ல வரல. ஆனால் அவரும் அதை செய்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. அது அவர் சும்மா செய்கிறாரு, இல்லை தங்கச்சின்னு பண்ணுறாரு, எதுவாக இருந்தாலும் பொது இடத்துல அந்த மாதிரி பண்ணுவது என்பது தவறு. இதை அவர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும், இல்லைன்னா கஷ்டம். இன்றைக்கி சிரிச்சுக்கிட்டு போகிற அரோரா நாளைக்கு அது ஒரு கம்ப்ளைண்ட். இப்போ கானா வினோத் இப்போ வாட்டர்மெலன் வெளியில் போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அரோரா சொன்ன அந்த பாயிண்ட்டு. எப்போ பார்த்தாலும் லவ் லவ் லவ், பொண்ணு 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 இப்படி தான் சுற்றுறாரு அப்படின்னு அவங்க சொன்னது தான் இந்த வாரம் மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியது. அண்ட் வெளியில் பலரும் இதை பற்றி பேசுனதுனால நம்ம வாட்டர்மெலன் தூக்கி வெளில போட்டாங்க. இந்த நிலைமை கானா வினோத்துக்கு வரக்கூடாது. அப்போ அவர் என்ன பண்ணணும், கையகாலை வச்சுட்டு சும்மா இருக்கணும். நீங்கள் என்ன முட்டு கொடுத்தாலும் அது தப்பு தாங்க. ஏன்னா அங்கே ஒன்றுமே இல்லை, காஸ்டியூம் இல்லை, விசிபிளாக தெரியும் போது அந்த இடத்த நீங்கள் டச் பண்ணக்கூடாது. அது தப்பு. யாராக இருந்தாலும் நீங்கள் பண்ணக்கூடாது. உங்கள் மனைவியாக இருந்தாலும் நீங்கள் பண்ணக்கூடாது. நீங்கள் பெற்ற பொண்ணாக இருந்தாலும் பண்ணக்கூடாது. இன்னொருத்தருடைய பொண்ணாக இருந்தாலும் பண்ணக்கூடாது. யாராக இருந்தாலுமே பண்ணக்கூடாது. அவ்வளோதான். அது என்ன இவங்க பொண்ணு அவங்க பொண்ணு, யாராக இருந்தாலும் பண்ணக்கூடாது பொது இடங்களில். அவங்க சிரிக்கிறாங்க, சிரிக்கலை, அவங்க கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க, அதெல்லாம் தேவையே கிடையாது. நம்ம கையை காலை அடக்கி வச்சு தான் தீரணும். அது ரொம்ப ரொம்ப தப்பு அது. ஓகேவா? ஸோ வினோத் அவர்கள் இந்த சீசனை வின் பண்ணுவார், வின் பண்ண மாட்டார், அதுக்குள்ளே இப்போ நம்ம போக வேண்டாம். இன்னும் நாட்கள் இருக்குது, போட்டிகள் கடுமையாக இருக்குது. ஸோ இந்த வாரம் நாமினேஷனில் நாமினேட் ஆகிருக்கவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3/4 பேர் கானா வினோத், கமருதீன், எப்ஜேவை தவிர்த்து மீதி இருக்கிற அனைவருமே நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க.
இதில் இந்த வாரத்தில் இப்போ இந்த டைம் வரைக்கும் யார் வந்து டாப்பில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவ்யா அவர்கள். ஒரு பக்கம் கானா வினோத்தை டைட்டில் வின் பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், இன்னொரு பக்கம் திவ்யாவுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த சீசனில் திவ்யா அவர்கள் டைட்டில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் அதுக்கான ஒரு குவாலிட்டியும் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னு பலரும் நம்புகிறாங்க, பேசிகிட்டு இருக்காங்க. எனக்குமே அதில் வந்து உடன்பாடு இருக்குது. திவ்யா அவர்கள் டைட்டில் வின் பண்ணுறதுக்கான தகுதி உள்ள ஒரு நம்பர் தான். ஆனால் கொஞ்சம் மாற்றங்கள் அவங்களுக்குள்ளே வரணும். கேமில் இன்னும் இறங்கி ஆடணும், டாஸ்கில் இறங்கி விளையாடணும், 100% கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது மட்டும் அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. நிறைய மாற்றங்கள் இருக்குது. அவங்க வந்து முதல் வாரத்தில் இருந்ததை விட இந்த வாரத்தில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஸோ அவங்க வந்து இண்டிவிஜுவல் கேம் விளையாடணும். இந்த டீம் கேம் விளையாடாமல், பார்வதி கூட சேராமல் இண்டிவிஜுவல் கேம் விளையாடணும். அப்படி விளையாண்டாங்க அப்படின்னா நம்ம திவ்யா அவர்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ரெண்டாவதுல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி. ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஓட்டிங் பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட 5000 ஓட்டுகள் வந்து முன்னணியில் இருக்காங்க திவ்யா, கம்மியாக இருக்காங்க பார்வதி. ஸோ திவாகரனுடைய ஓட்டு வந்து பார்வதிக்கு வருது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. மூணாவது இடத்துல விக்கல்ஸ் இருக்கார். விக்கல்ஸ்க்கும் பார்வதிக்கும் 7ஆம் பொருத்தம் தான். ரெண்டுமே வந்து கேவலமான ஆட்கள், ரெண்டுமே குட்டையில் உரிய மட்டைகள் தான். விக்கல்ஸ் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு இரிட்டேட் ஆகுது, ஏன்னு தெரில. அந்த தாடி இல்லாமல், மீசை இல்லாமல் ஒரு மாதிரியாக இருக்கிறார் மனுஷன். இந்த சைக்கோ வில்லன்கள்லாம் இருப்பானுங்க தெரியுமா, சைக்கோ கொலைகாரர்கள், அந்த மாதிரி இருக்கார் அவரை பார்க்குறதுக்கு விக்கல்ஸு. சபரி வந்து 28,000 ஓட்டு வாங்கி 4வது இடத்துல இருக்கார். ஷாக்கிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ராமா ஒன்று பண்ணால் அப்படி சபரிக்கு இந்த பொசிஷனுக்கு வந்து தகுதியான நபரே அவர் கிடையாது. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அழுது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராமா ஒன்று பண்ணார் போன வாரத்தில். அதுக்கப்புறம் சபரிக்கு வந்து ஓட்டு வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத நல்லாவே பார்க்க முடியுது. அவருக்கு மட்டும் இன்க்ரீஸ் ஆகலை. கெமி நேற்று வரைக்கும் கடைசி பொசிஷனில் இருந்தாங்க. கடைசி பொசிஷனில் ஓட்டே வரல. ஓகே, இந்த வாரம் கெமி தான் போவாங்க போல நான் நினச்சேன். திடீர்னு பார்த்தா 5வது இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க. 25,000 ஓட்டு இன்னைக்கு. எப்படா அவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ ஓட்டு வந்துச்சுன்னு சீரியஸாக எனக்கு தெரில. நேற்று வந்து ஒரு படத்தினுடைய ஒரு வெப்சீரிஸினுடைய ப்ரொமோஷன் வந்தாங்க, நடு சென்டர். அது வந்து பேஸ்கெட் பால் கேமை சம்மந்தப்பட்ட ஒரு வெப்சீரிஸு. இவங்களும் ஒரு பேஸ்கெட் பால் பிளேயரு. ஸோ அப்போ நிறையா பேசியிருந்தாங்க, நிறைய சொல்லியிருந்தாங்க. அதுக்காக இவ்வளோ ஓட்டு வந்திருக்குமான்னு என்னால் நம்ப முடியலைங்க. சீரியஸாக நான் நம்ப முடியல. சம்திங் ஃபிஷி ஏதோ ஒன்று நடக்குது. அப்புறமா அவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அரோராவுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. வர வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டே போகிறாங்க, நல்லது. 17,000 ஓட்டுகள் வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. வியானாவை தயவுசெய்து வெளில அனுப்பிட்டீங்கன்னா வியானாவுடைய லைஃபுக்கு நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா லவ் கண்டென்ட்ற பேரில் எஃப்ஜே கூட சேர்ந்து கேவலமான ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறாங்க. அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இதில் 100 பேரில் 99 பேருக்கு ஒர்க் அவுட் ஆகலை, இவங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா எஃப்ஜே வந்து ஒரு மாதிரியான பையன். அவங்க கூட சேர்ந்து நீங்கள் ஒரு கண்டென்ட்டை ட்ரை பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு தான் பின்னடைவு. ஒன்று. பிரஜின் அவர்கள் அடுத்து. பிரஜின் சாண்ட்ரெல்லாம் முன்னாடி இருந்திருக்கணும், ஆனால் அவங்களோட பிஹேவியர்னால இவ்வளோ ஓட்டு வந்து கம்மியாக வாங்கியிருக்காங்க. 17,000 ஓட்டு. சுபிக்ஷா, அவருக்கு கீழே சுபிக்ஷா இருக்காங்க, 13,000 ஓட்டு. அதுக்கு கீழே அமித் 13,000 ஓட்டு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் சுபிக்ஷாவுக்கும் அமித்துக்கும் 500 ஓட்டு வித்தியாசம். கடைசி பொசிஷனில் இருக்கிறது ரம்யாக்கான கொஞ்சம் நெஞ்ச வாய் கிடையாது, ஓவரான வாய். யாருன்னா எதனா ஒன்று குறை சொல்லிட்டா போதும், உடனே உட்காந்து அழுவுறது, கேமரா பார்த்து பேசுறது, நான் என்ன தான் பண்ணுறது, அது பண்ணால் இதுன்றாங்க, இது பண்ணால் அதுன்றாங்க. நடிக்கக்கூடாது. அதுக்குன்னு எப்பயுமே நம்ம எப்படி இருக்கோமோ இயல்பாக இருக்கணும். நீங்கள் ஒரு ஆக்டிங்கை போட்டு ஒரு பாசத்தை காட்டி அதன் மூலமாக ஒரு பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா மக்கள் வந்து வெளியே அனுப்ப தான் செய்வாங்க. இத்தனை நாள் நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே இருந்ததே பெரிய மேட்ரு, பெரிய விஷயம். ஏதோ ஜஸ்ட்டு இந்த வாட்டர் மெலன் பொம்பளை கேஸில் மாட்டினால ரம்யா தப்பிச்சிட்டாங்க. இல்லைனா போன வாரமே போயிருக்கணும். இந்த வாரம் கண்டிப்பாக ரம்யாவுக்கு தான் பாயாசம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ இந்த வாரத்தினுடைய இன்னைக்கான ஓட்டிங் நிலவரம் இதுதான். இன்னும் மேலே யார் வந்து மேலே போகிறா கீழே போகிறா அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கானா வினோத்தினுடைய இந்த ஒரு செயலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவர் டைட்டில் வின் பண்ண வாய்ப்பு இருக்கா, இல்லை திவ்யாவுக்கு வாய்ப்பு இருக்கா? என்ன கேட்டால் கானா வினோத் இந்த லேடிஸ் மேட்டரை குறைச்சிக்கிட்டாருன்னா அவருக்கு டைட்டில் கொடுக்குறது ஓகே. இன்னும் போக போக இந்த லேடிஸ் மேட்டர்லாம் அதிகமாச்சு அப்படின்னா இஸ் நாட் அ ஒர்த் பர்சன் அப்படிங்கிறத நானுமே சொல்லுவேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.